அன்பார்ந்த பெங்களூர் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். சஷ்டி 6 நாள் நான் முருக பக்தியில் வந்ததுக்கப்புறம் இந்த நேர்கண்ணெல்லாம் பேச ஆரம்பித்தது கடந்த ஒரு 2-3 வருடங்களாக தான். அதுக்கு முன்னாடியிலேருந்தே கந்த சஷ்டி அப்படின்னா இந்த 6 நாள் 7வது நாள் திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் எந்த ஊருக்கும் எந்த வெளியூர் பயணத்துக்கும் நான் திட்டமிட மாட்டேன். காரணம் என்னென்னா, இந்த 6 நாள் நம்ம முருகப்பெருமான் அந்த எல்லைக்குள்ளேயே தான் இருப்பேன். முதல் தடவையாக அதுவும் முருகப்பெருமான் எழுதி கேட்டு உத்தரவு கேட்டு பெங்களூரில் கந்த சஷ்டி 5ஆம் நாள் விழா நடக்குது. அதில் 26ஆம் தேதி சொல்கிறப்பே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. பெரிய அதிசயம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, நான் அதுக்கப்புறம் முருகட்ட உத்தரவு கேட்டது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. பெங்களூரில் 26ஆம் தேதி சஷ்டியோட 5ஆம் நாள் அங்கே கந்தன் மகிமைன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறேன். முருக பக்தரோட கலந்துரையாடல். அவர் அல்சூர் பகுதியில் இருக்கிற திரு சிவா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னாரு. நான் முதல்ல ஏன்னா அன்றைக்கி தான் ஒரு விஷயத்தை நான் முருக பக்திலையும் முருக சாட்சிலையும் முருகர் ஆராய்ச்சிலையும் ஒரு விஷயத்தை உணர்ந்து அதை எழுதி வைக்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்று மாலையே என்னை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொன்ன உடனே எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தேன். நான் எந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி எதை பதிவு பண்ணி உலகத்தில் இருக்கிற முருக பக்தர்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சிடும் அந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, ஐயா நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் பிளான் பண்ணுறேன். ஒரு சஷ்டிலும் நடத்தணும்னு நினைப்பேன், ஆனால் முடியாது. 1 வருடமாக பிளான் பண்ணி இப்போது பாருங்கள் கடைசியாக அது கந்த சஷ்டிலே நடக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னாரு. நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, ஒரு முருக பக்தர்களுக்காக இதை நான் சொல்கிறேன். முருக பக்தர்கள் மட்டுமே இதை உணரக்கூடிய விஷயம். கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்க, உங்களோட எல்லா முயற்சியும் போட்டு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக இருந்துருங்க. காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் நடக்காமல் போகிறப்போ அது உங்களோட விஷயம் கிடையாது, முருகரோட விஷயம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக முருகர் நிப்பாட்டி வச்சுருப்பார். அந்த காரணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக முருகர் அதோட பிரம்மாண்டமாக கொடுப்பார். அப்படி தான் பாருங்கள், இந்த நிகழ்ச்சி 1 வருஷமாக திட்டமிட்டு தள்ளி போய் கடைசியில் கந்த சஷ்டி 5ஆம் நாள் அன்றைக்கி நடக்க போகுது. 26ஆம் தேதி நான் 1 நாள் பயணமாக முடிச்சு நைட்டே திரும்பி சென்னை வந்துடுவேன். 26ஆம் தேதி சூரசம்காரம் நிகழ்வு வடபழனி ஆண்டவர் கோயிலில் கலந்துப்பேன். ஸோ 26ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிலேருந்து 6 மணி வரையும் அங்கே அல்சூர் பகுதியில் இருக்கிற ஸ்ரீ ராம ஆசிரமா என்ற ஒரு இடத்துல கந்த சஷ்டி விழா நடக்குது. அந்த நிகழ்ச்சி நானும் கலந்துக்கிறேன். பெங்களூர் முருகர் சொந்தங்கள் சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் வரப்போது ரொம்ப சிறிய பயணமாக அமைஞ்சிருது. யாரும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக 2-3 நாட்கள் தங்கி இருந்து முருக பக்தர்களை சந்திப்போம். ஏன்னா போன தடவை நிறைய பேரை பார்க்க முடியல. ஒருத்தர் கேட்டார், ஏன் இவங்க உங்களை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. நான் முருகர்கிட்ட கேட்டது தான். அப்போ அவங்க சொன்னதுனால, இவங்க எல்லாருமே உன்னோட பக்திக்காக வரல, உன்னோட முருகர் சக்திக்காகவும் வரல, முருகர் ஏதோ ஒரு வகையில் நம்ம மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல வைப்பான்னு நம்பிக்கையோடு வராங்கன்னாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னால் நான் பல விஷயம் உணர்ந்திருக்கேன். காலையில் எனக்கு ஒரு இன்சிங்கில் வர சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மாலை அன்றைக்கி சாயங்காலமாக ஒருத்தவங்களை சந்திப்பேன். ஸோ முருக சோந்தரங்களை சந்திங்க அப்படின்னப்போ நான் நல்லா இருக்கிற முருக பக்தர்கள் யாருமே பாருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. யாரெல்லாம் எதுவுமே எனக்கு நடக்கலை, நான் எல்லாத்தையும் பண்ணேன். இப்போ கூட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்காக கால் பண்ண, அவர் எடுக்கலை. கிட்டத்தட்ட 5 வருஷமாக சஷ்டி விரதம் இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். நான் அந்த பதிவு கூட நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி முருக பக்தர்களை சந்தித்து ஏன் நடக்கலைன்ற காரணத்தை சொல்கிறது தான் என்னோடய வேலை, முருகர்கிட்ட பணியை தவிர எல்லா பக்தர்களையும் பார்க்கணுன்றது எனக்கும் ஆசை தான். ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலை ஒவ்வொரு தடவையும் அமையாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் முருக பக்தர்கள் சந்திக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்படுற முருக பக்தர்கள், துன்பப்படுற முருக பக்தர்களுக்கு ஏன் உங்களுக்கு முருக சக்தி வேலை செய்யாமல் இருக்குன்ற உண்மையை உணர்த்திட்டால் போதும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க முருகர் பார்த்து முடிச்சு போயிடுவாங்க. இதுதான் அந்த பதிவு. இவர் என்ன அமைச்சிருக்காருன்னா, வணக்கம் அண்ணா, முருகரால் என்னோடய வாழ்க்கை மாறவே இல்லை. நானும் 2020 கந்த சஷ்டி விரதம் இருக்கேன். ஒரு பயணம் இல்லை, இருந்தாலும் இந்த வருடம் இருக்கின்றேன். விரதத்தோட கடைசி நிலைமையில் இந்த உலகத்தில் இருக்கவே வேண்டாம்னு கூட இருக்குது. விரதம் வந்தால் இப்படி ஆச்சுன்னு நினச்சிப்பாங்களா அண்ணா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நானும் பல தடவை நினச்சிருக்கேன். என்னென்னா, ஏதாவது ஒன்று எனக்கு ஆச்சுன்னா முதல்ல என்ன திட்ட மாட்டாங்க, முருகன் தான் திட்டுவாங்க. உன்னை நம்பி இருந்தான், உன் பேரை சொன்னான் இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா முருகர் பேரை வச்சு இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இப்படிலாம் மக்கள் வாழ்ந்தாலும் பேசுவார்கள், தாழ்ந்தாலும் பேசுவார்கள். அப்படி இருக்கும்போது நான் பெங்களூரில் பார்க்குற முருக பக்தியில் எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் ஒரு முருக பக்தரோட இந்த மாதிரி நெகட்டிவாக என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவங்களோட பக்தி அபரிவிதமான பக்தியாக இருக்குது. நான் மெய் சிலிர்த்து போயிருக்கேன். எனக்கு முருகன் எதுவுமே கொடுக்கல, நான் பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு என் முருகனை விடமாட்டேன்னு சொன்ன எத்தனையோ முருக பக்தர்களை பார்த்துருக்கேன். ஸோ அந்த முருகர் சொந்தங்களுக்காக தான் இந்த பெங்களூர் பயணம். அதுவும் முருகர் முன்னாடி எழுதி போட்டுமா வேண்டாமன்ட்டு ஆமன் வந்துச்சு. வந்த உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஸோ 26ஆம் தேதி சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.